வணக்கம். ஓம் சாந்தி. ஸ்ரீமத் பகவத்கீதையின் மகிமை அளவற்றது என்று நமக்கு தெரியும். கீதையின் உயர்ந்த மகிமைகளில் ஒன்று கர்ம சித்தாந்தம் அல்லது இந்த சயின்ஸ் ஆஃப் கர்மா அப்படின்னு சொல்லலாம். இப்ப 2வது அத்தியாயத்திற்கு பிறகு அர்ஜுனனுக்கு இந்த மிக மிக உயர்ந்த ஞானமான கர்ம யோகத்தை பற்றி இறைவன் இங்கு கூறத் தொடங்குகிறார். பல மகிமைகள் வாய்ந்த கீதையில நம்ம கர்மங்களை உயர்த்துவதற்கான ஞானம்தான் நம்ம வாழ்க்கையில உயர்றதுக்கான ஒரு படி அப்படின்னு சொல்லலாம். கர்மங்கள் இல்லாமல் ஆத்மா பந்தத்திலிருந்து விடுபடவே முடியாது. இந்த முதலிருந்து அர்ஜுனனுக்கு இறைவன் பல விஷயங்களை கூறிக்கிட்டே இருக்காரு. அர்ஜுனன் யுத்தம் செய்ய தயாராக இல்லை. அந்த நேரத்துல பரமாத்மா அர்ஜுனனுக்கு ஆன்ம ஞானத்தை கொடுக்கிறார். ஆன்மாவுடைய அமரத்துவத்தை புரிய வைக்கிறார். அது மட்டும் இல்லாம செல்ஃப் ரியலைசேஷன் ஆன பிறகு கூட அர்ஜுனன் ஒரு குழம்பிய நிலையில இருக்கும் பொழுது சுய தர்மத்தை கடைபிடிக்கிறதுக்கான ஞானத்தை கொடுக்கிறார். சுய தர்மம், க்ஷத்ரிய தர்மம், அதை நீ நிச்சயமா கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்றார். அதுக்கு பிறகு கர்மங்களுடைய கொஞ்சம் ஞானத்தை கொடுக்கிறார். அதுக்கும் அப்புறம் இந்திரியங்களை பற்றிய ஞானம், இப்படி பல விஷயங்களை பரமாத்மா சொல்லிக்கிட்டே வரும் பொழுது இதுக்கு ஞான யோகத்தோடைய முடிவில் இறைவன் அதுக்கப்புறமா கர்ம யோகத்தை பத்தி தொடங்குறார். இதை ஒரு சயின்ஸ்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னாக்க இதை ஒரு அறிவியல், கர்மங்களின் அறிவியல்னு கூட சொல்றாங்க. ஏன்னா இதுக்கு இப்படி செஞ்சா இப்படி அப்படிங்கிறது ப்ரூவ் பண்ணி இறைவன் பேசுறார். இது ஒரு ஃபார்முலா தான், இப்படி செய்யறவங்களுக்கு இந்த பலன் அப்படின்னு சொல்லி. அப்ப இத்தனை நேரம் நம்ம கீதையில பகவானு வாச்ச கேட்டுக்கிட்டு இருந்தோம். அதுக்கு பிறகு இப்போ இந்த 3வது அத்தியாயத்துல முதன்முறையாக இறைவனிடம் அர்ஜுனன் பேசத் தொடங்குறான். நம்முடைய பிரதிநிதியான ரெப்ரசன்டேட்டிவான அர்ஜுனன் நம்முடைய சார்புல இறைவன் முன்னாடி, பரமாத்மா முன்னாடி ஒரு கேள்வியை வைக்கிறான். ஏன் அந்த கேள்வி அவன் மனசுல வந்தது அப்படின்னாக்க, அர்ஜுனனுடைய மனோதசை எல்லாருக்குமே தெரியும். யுத்தத்துடைய தொடங்க இருந்த நேரத்துல அர்ஜுனன் தன்னுடைய உற்றார் உறவினர்களை பார்த்து உடனே அவன் மோக வசப்பட்டு நான் யுத்தம் பண்ண மாட்டேன்னு சொல்றான். எந்த அர்ஜுனன் தன்னுடைய வாழ்நாள்ல வில் வித்தையின் மூலமாக பல நூற்றுக்கணக்கான பேரை வீழ்த்தி இருக்கானோ, அப்ப மனதுல வராத கேள்வி தன் உறவினர்கள் எதிரில் இருக்கும்பொழுது நான் இவர்களை எப்படி கொல்றது அப்படின்ற ஒரு கேள்வி வந்தது. அப்போ அந்த பற்றுதல் ஆனது அவனுக்குள்ள இப்படி ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து இறைவனிடம் அவன் சரண்டர் ஆயிடுறான். சரண்டர் ஆன பிறகு இறைவன் கொடுத்த, நீ எனக்கு சிஷ்யனா ஏத்துக்கோ, நீ என்ன சொல்றியோ அதை நான் கேட்கிறேன் அப்படின்னு சொன்ன பிறகு பரமாத்மா அர்ஜுனன் கிட்ட ரொம்ப அழகா பேசத் தொடங்குறார். இங்க இறைவன் கிட்ட கேட்கறது ஒரு தோழன் எப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இறைவனுக்கும் தனக்கும் இருக்கு. அப்போ இறைவனோட எல்லா உறவும் நம்ம சொன்னா கூட இந்த சம்பாஷணையின் மூலமாக கீதையில நிறைய இடத்துல இறைவன் தான் ஒரு தோழன் அப்படின்ற ஒரு ரிலேஷன்ல தான் நிறைய பேசியிருக்கார் நம்ம கிட்ட. அப்ப அர்ஜுனன் அந்த ஒரு பேஸ்ல கேள்வி கேட்கிறான். என்ன கேட்கிறான் அப்படின்னா, அர்ஜுன உவாச்ச ஜ்யாயசி சேத் கர்மணஸ்தே மதா புத்திர் ஜனார்தன ஜ்யாயசி சேத் கர்மணஸ்தே மதா புத்திர் ஜனார்தன தத்கிம் கர்மணி கோரே மாம் நியோஜயசி கேசவ தத்கிம் கர்மணி கோரே மாம் நியோஜயசி கேசவ. அர்ஜுனன் என்ன சொல்றான் அப்படின்னா, நீ எனக்கு ஞானத்தை பத்தி எடுத்து சொன்ன கேசவா, ஜனார்தனா அப்படின்னு 2 விதமா இறைவனை கூப்பிடுறான். கருணை உள்ளம் உடையவனே, சத்கதியை கொடுக்கக்கூடியவனே அப்படின்னா ஜனார்தனன். கேசவா அப்படின்னா நல்ல புத்தியை நீ கொடுக்கக்கூடியவனே. அப்போ நீ என்ன சொல்றான் அப்படின்னா, அப்படிப்பட்ட பரமாத்மாவே நீ எனக்கு 2 விஷயம் சொல்ற. கர்மங்களுடைய விஷயத்த ஒரு பக்கம் சொல்ற, நீ ஒன்னு ஞான மார்க்கத்துல நீ இருந்து ஞானத்தை புத்தியில கொண்டு வரணும் அப்படின்னு சொல்ற. இன்னொரு பக்கம் சொல்ற, பலனை எதிர்பார்க்காம நீ உயர்ந்த கர்மங்களை செய்யணும் அப்படின்னு சொல்ற. ஒரு பக்கம் புத்தி யோகத்தை பத்தி பேசுற, இன்னொரு பக்கம் கர்ம யோகத்தை பத்தி பேசுற. அப்போ ஞானத்தை விட
கர்மங்களை விட ஞானம்தான் உயர்ந்தது அப்படின்னு நீ சொல்ற. அப்படி இருக்கும் பொழுது இந்த ஒரு கோரமான யுத்தத்தை செய்யறதுக்கு என்னை நீ ஏன் தூண்டுகிறாய் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறான். பொதுவாக எல்லார் மனசுலயுமே இருக்கக்கூடிய கேள்விதான் இது. ஞானம்தான் எல்லாத்த விட உயர்ந்தது அப்படின்னா ஞான மார்க்கத்தை நான் கடைபிடிக்கணும் அப்படின்னா பொதுவா எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க? அர்ஜுனனும் இந்த தவறை தான் செஞ்சான். இறைவன் கர்மங்களை செய்யாதன்னு சொல்லல, புத்தியில ஞானத்தை கொண்டு வந்து கர்மங்களை பற்றுதல் இல்லாமல் செய்யின்னு தான் சொன்னார். ஆனா அதை அர்ஜுனன் தவறாக என்ன புரிஞ்சுக்கிட்டான் அப்படின்னாக்க, நான் ஞான யோகத்தை கடைபிடிக்கிறதா கர்ம யோகத்தை கடைபிடிக்கிறதா, இவ்வளவு ஒரு மோசமான ஒரு பல பேரை கொல்லக்கூடிய யுத்தத்துக்கு நீ ஏன் பிரேரணை கொடுக்கற அப்படின்னு கேட்கறான். அப்ப 2வது அத்தியாயத்துல என்னெல்லாம் சொன்னாருங்கிறத நம்ம சுருக்கமா இப்ப பார்த்தோம். அப்போ அந்த 2வது அத்தியாயத்துல 2-3 இடத்துல இறைவன் சொல்லியிருக்காரு, கர்மண்யேவாதிகாரஸ்தே, இந்த மாதிரி 2-3 இடத்துல. அப்ப கர்மங்களை நீ செய், பலன்களை பார்க்காதன்னு தான் சொல்லியிருக்காரே தவிர, நீ கர்மங்களை தியாகம் செய்யன்னு எங்கேயுமே சொல்லல. ஆனா அர்ஜுனன் தவறா அதை என்ன புரிஞ்சுக்கிட்டான் அப்படின்னாக்க, ஞானம் தான் உயர்ந்தது அப்படின்னா நான் ஞானத்தை கடைபிடிக்கணும்னா நான் எதுக்காக யுத்தம் பண்ணணும்? நான் சன்னியாசி ஆயிடலாமே. அப்போ இன்னும் எனக்கு டீட்டெயிலா இந்த ஞானத்தை கொடு, நீ சொல்ற விஷயங்கள் எனக்கு புரியல அப்படின்னு சொல்றான். அப்ப அர்ஜுனனுடைய மனசுல வந்த தடுமாற்றம், அப்ப ஒண்ணு சொன்ன இப்ப ஒண்ணு சொன்னையே அப்படின்னு கேட்கறான். இதுக்கு ஒரு சின்ன விஷயம் ஞாபகத்துக்கு வருது. பல பல ஆண்டுகளுக்கு முன்னாடி பொதுவா சாஸ்திரங்கள்ல என்ன எழுதியிருந்தது அப்படின்னா, யார் பிரம்மச்சரியத்தை கடைபிடித்து துறவரமா இருக்காங்க, துறவரத்தை பூண்டுறாங்களோ, துறவு எடுக்கிறாங்களோ, அவங்க தான் முக்தியை அடைய முடியும் அப்படின்னு சாஸ்திரத்துல எழுதினாங்க. அப்போ அந்த காலத்துல எல்லாருமே இந்த சாஸ்திரத்தை படிச்சுட்டு, முக்தி தானே நம்மளுடைய வாழ்க்கையோட லட்சியம், கட்டாயமாக நம்ம பிரம்மச்சரியத்தை கடைபிடிப்போம் அப்படின்னு சொல்லி ஒரே நேரத்துல பல்லாயிரக்கணக்கான சந்நியாசிகள் தோன்றினாங்க பாரத பூமியில. அந்த நேரத்துல ரிஷி முனிகள் ரொம்ப அதிகமாக வந்தாங்க அந்த நேரத்துல. ஏன்னா சாஸ்திரங்கள்ல எப்படி ஒரு விஷயம் எழுதிட்டாங்க, இது மாதிரி பிரம்மச்சரியத்தை கடைபிடித்தாதான் உனக்கு முக்தி அப்படின்னு சொல்லி. அப்போ என்ன ஆச்சு அப்படின்னா, இவ்வளவு பேரு எல்லாரும் என்ன நினைச்சாங்க அப்படின்னா, கர்மங்களையும் நான் செய்யணும், குடும்பத்தையும் பார்த்துக்கணும், பலனையும் எதிர்பாராம நான் கடமைகளை செய்யணும், இதை விட ஈஸி நான் இதை விட்டுட்டு, டியூட்டியை விட்டுட்டு நான் துறவரமா இருக்கிறது, துறவு எடுக்கிறது ஈஸி எனக்கு, சந்நியாசம் வாங்கிக்கிறது அப்படின்னு எல்லாரும் சந்நியாசி ஆயிட்டாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு அது எப்படி மாறித்து அப்படின்னா, அந்த சந்நியாசிகள் எந்த வேலையுமே செய்ய விரும்பாம எதுவுமே செய்யாதவர்களா, சும்மா இருக்கக்கூடியவர்களா மாறிட்டாங்க. அப்போ என்ன ஆகுது? இதெல்லாம் வேற எழுதிட்டாங்க. ஒரு குடும்பத்திலேருந்து ஒருத்தர் சந்நியாசி ஆனா கூட தாயோடைய 21 தலைமுறை, தந்தையோட 21 தலைமுறைக்கு உத்தாரமாகும் அப்படின்னு சொல்லி. அதனால எல்லாரும் சந்நியாசிகள் ஆக தொடங்கின நேரத்துல இப்படி ஒரு மாற்றம் வந்தது. நிறைய பேர் ஒண்ணுமே செய்யாம ஆயிட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு எதுவுமே இல்லை, பிச்சை எடுத்து சாப்பிட்டுடலாம், பணம் சம்பாதிக்க வேண்டிய உழைப்பு இல்லை, குடும்பம் இல்லை, எதுவுமே இல்லை. அப்போ என்ன பண்றதுன்னு பார்த்தாங்க. ரிஷிகள் திரும்பவும் உட்கார்ந்து என்ன எழுதினாங்க? ந புத்திரஸ்ய கதிர் நாஸ்தி அப்படின்னு எழுதினாங்க. அதாவது யாருக்கு பிள்ளை இல்லையோ, மகன் இல்லையோ அவங்களுக்கு கதியே கிடைக்காது, புத்திரவானுக்கு தான் முக்தி கிடைக்கும் அப்படின்னு எழுதிட்டாங்க. அதுக்கு பிறகு அதை படிச்சவங்க என்ன பண்ணாங்க, உண்மையான யாரு மனதோடு சந்நியாசம் வாங்கியிருக்காங்களோ அதை அவங்க சந்நியாசியா இருந்தாங்க. திடீர்னு இப்படி ஒரு விஷயம் நடைமுறைக்கு வந்த உடனே யாரெல்லாம் ஒரு மனது இல்லாம, உண்மையான ஒரு சாதனை இல்லாம சந்நியாசி ஆனாங்களோ அவங்க நினைச்சாங்க, இது ரொம்ப ஈஸியாச்சே, நாம திரும்பவும் அவங்க எல்லாருமே குடும்பத்துக்கு ரிட்டர்ன் ஆகி கல்யாணம் செஞ்சுக்கிட்டு ஒரு குழந்தையை நமக்கு இருக்கு அப்படின்னா நமக்கு முக்தி கிடைக்கும்னா நம்ம போகத்தையும் அனுபவிச்சுக்கிட்டு ஒரு குழந்தையை பெற்றெடுத்து அதை வளர்த்தாலே அந்த கடமையை செஞ்சாக்க எனக்கு முக்தி அப்படின்னா, துறவரத்துல இருக்கிற கஷ்டம் நிறைய. அது நம்ம விடிகாலையில எழுந்துக்கணும், பச்சை தண்ணியில குளிக்கணும், இந்த மாதிரி பிச்சை எடுக்கணும், செருப்பு போட்டுக்காம எல்லா இடத்துக்கும் நடந்து, இந்த மாதிரி ரொம்ப கஷ்டமான விஷயங்களை எதுக்கு நான் செய்யணும் அப்படின்னு அவங்க எல்லாருமே உடனே ஒரு இல்லற மார்க்கத்துக்கு வர தொடங்கினாங்க. அப்போ இது எதுக்கு அப்படின்னாக்க, அர்ஜுனன் 2 விதமா நீ சொல்றையே அப்படின்னு கேள்வி கேட்டான். அப்போ பரமாத்மா என்ன சொல்றாரு அப்படின்னா, ஞானம் உள்ளவனுக்கு இந்த ஞான மார்க்கம்தான், ஞானத்தை கடைபிடிக்கணும், ஆனா கர்மங்களை யாரும் தியாகம் செய்யவே முடியாது அப்படின்னு இதை அடுத்தது சொல்ல வர்றார். அப்போ பரமாத்மா முன்னாடி
நாம் இந்த விஷயங்களை வைக்கிறதுக்கான ஆதாரம், அதோடைய பேஸ் என்ன அப்படின்னா, மனதில் எந்த சந்தேகத்தையும் நாம் வச்சுக்க வேண்டாம். மனதில் டவுட் இருந்ததுன்னா, எதிரில் இருக்க இறைவனே சொல்லக்கூடிய விஷயங்களையும் நம்ம சரிவர புரிஞ்சுக்க முடியாமல், ஃபாலோ பண்ண முடியாமல் ஆயிடுது. அதனால எந்த சந்தேகமும் இல்லாமல் மனதை இறைவன் முன்னாடி ஓப்பன் செய்யணும். அப்ப திறந்த மனதோடு நாம பேசும் பொழுது நிச்சயமாக நம்முடைய கேள்விகளுக்கு, சந்தேகத்திற்கு நிச்சயமாக பதில் கிடைக்கும். அந்த சந்தேகத்திலிருந்தும் நாம வெளியில வந்துடலாம். அதனால இங்க இறைவன் என்ன சொல்றார் அப்படின்னா, நிச்சயமாக சமர்ப்பணம் செய் உன்னுடைய புத்தியை. எப்ப நம்ம சமர்ப்பணம் ஆகிறோமோ அப்போ எதிரில் இருக்கிறவர் கொடுக்கக்கூடிய ஞானத்தை நம்ம யதார்த்தமாக புரிந்து கொள்ள முடியும். அப்போ ஆர்கியூமெண்டேட்டிவ் மைண்ட் செட்டில் நம்ம ஒரு விஷயத்தை கேட்கும் பொழுது அப்போ நமக்கு கேள்விகள் தான் வருமே தவிர அதை ஏற்றுக்கக்கூடிய மனப்பக்குவம் வருதில்லை. அதனால இங்க அர்ஜுனன் என்ன பண்ணா, அர்ஜுனர்களாகிய நாம என்ன பண்ணலாம் அப்படின்னாக்க, மனதை இறைவன் முன்னாடி ஓப்பன் பண்ணிடலாம். திறந்து வச்சுட்டு அந்த ஓப்பன் மைண்டட்ல கேட்கும் பொழுது இந்த ஞானத்தை சமர்ப்பண புத்தியோடு நம்ம கேட்போம். அப்போ இந்த ஞானத்தை கடைபிடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை நமக்கு வரும். ஏன்னா கர்மயோகத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, கர்மயோகம் முதல்ல இல்லற மார்க்கத்தில் இருக்கிறவங்களுக்கு, துறவிகளுக்கும் உண்டு. ஆனால் முதல் பேஸு கர்மயோகம் நம்ம குடும்ப வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்காக இறைவன் கொடுத்த ஞானம். ஒவ்வொரு சின்ன சின்ன ரகசியத்தையும் இங்கே இறைவன் ஓப்பன் அப் பண்ணுறார். எண்ணங்களுடைய ஆதாரத்தில் தான் நம்முடைய கர்மங்கள் சித்த ஆகும். நம்மளுடைய கர்மங்கள் என்ன இருந்தாலும் நம்மளுடைய நோக்கம்தான் முக்கியம். இப்படி பல விஷயங்களை சொல்றார். அதனால இப்போ நம்ம சொல்றோம் இல்லையா, நோ பெயின் நோ கெயின். அப்போ நம்ம எதுக்குமே முயற்சி செய்யலை அப்படின்னா எனக்கு எந்த லாபமும் கிடைக்காது. அப்போ நான் கர்மயோகத்தின் மூலமாகவே இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, கர்மம் நம்மளை பந்தத்திற்கு உட்படுத்துறது. ஆனால் இதே கர்மத்தின் மூலமாகவே மனித ஆத்மாக்கள் பந்தத்திலிருந்து விடுபட முடியும். இந்த ரகசியத்தை தான் இங்க இறைவன் சொல்றார். பந்தத்திலிருந்து விடுபடணும் அப்படின்னா எல்லாத்தையும் துறக்கணும்னு அவசியம் இல்லை. இருக்கிற இடத்துல இருந்துட்டு கர்மங்களை செய்யக்கூடிய நோக்கமும் மனநிலையும் மாறும் பொழுது இதே கர்மம் என்னை பந்தத்திலிருந்தும் விடுவிக்கும். அதனால இந்த கர்ம யோகத்தை நாம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம நிச்சயமாக உயர்ந்த கர்ம யோகிகளாக மாறுவோம் அப்படிங்கிற ஒரு திட சங்கல்பத்தோடு நம்ம இந்த கர்ம யோகத்தை கேட்போம். ஏன்னா அர்ஜுனன் இன்னும் கூட அடுத்த கேள்வியும் கேட்க போறான். கேட்குற கேள்விகளுக்கு இறைவன் ரொம்ப பர்ஃபெக்டா இதை ஓப்பன் அப் பண்றார். கர்மயோக இந்த கர்ம சித்தாந்தத்தை. இந்த கர்ம சித்தாந்தமானது சின்ன குழந்தைகளுக்கும் வேணும், குடும்ப வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கும் வேணும், ஆஃபீஸில் போய் வேலை செய்கிறவங்களுக்கும் வேணும், சன்னியாசிகளுக்கும் வேணும். அதனால திஸ் இஸ் ஃபார் ஆல் அப்படின்னு சொல்லலாம் இந்த கர்மயோகம். இதை ஒரு சயின்ஸ் அப்படின்னு நாம் கேட்டோம். இந்த சயின்டிஃபிக் மைண்டோட கேட்டு நம்ம அப்ளை பண்ணும்பொழுது நிச்சயமாக அதுக்கு 100% பலன் நமக்கு கிடைக்கும். ஓம் சாந்தி.